அது 6 மணிக்கு தான் வெளிச்சமே வர ஆரம்பிக்குது. நிஜமா ஏன் அப்படிலாம் பண்ண தோணுது அப்படின்னா, ரீசெண்டாக மைக்கேல் ஜாக்சன் பற்றி அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆல்பமும் கேட்க கேட்க வேறு லெவலில் இருக்குது. சரி, இந்த மாதிரி தாங்க அமைதியான தருணத்தில் கம்மியான வால்யூமில் அந்த மியூசிக்கை வந்து அப்படியே ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இன்இயர் ஹெட்ஃபோன்ஸ், அதுவும் ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வேறு லெவல். ஒரு ஜாக்சனாவே மாற சொல்றான் இந்த நரேஷ். என்ன பண்றது? But our pieces left uncovered. I'm thinking about 4-leaf clovers. I've got composure. நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கெஃபைன் க்ளீன் எஸ்வி. என்னையா எஸ்வினா சில்வர் வெர்ஷனாங்க. ஆல்ரெடி நம்ம வந்து கெஃபைன் க்ளீன் கவர் பண்ணியிருப்போம். அது வந்து ரொம்பவே யூனிக்கான ஒரு ஐஎம். ஏன் அப்படின்னா அதோட பில்டு குவாலிட்டி மட்டும் இல்லாமல் அதில் வந்து வேரிங், அதாவது டிஃப்ரெண்ட் நாசில்ஸ் வச்சு நம்ம அதோட ஆடியோ அவுட்புட்டே மாற்றலாம். ஸோ அதான் அதோட ஸ்பெஷல் ஏரியா. நம்ம இதுக்கு முன்னாடியே கவர் பண்ணியிருப்போங்க. ஸோ நீங்கள் பழைய வீடியோ பாருங்கள். அண்ட் இது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இதில் தெளிவாக போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிஎல்சி டயாஃப்ரம் ஐஎம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. டிஎல்சி அப்படின்னா என்னென்னா டைமண்ட் லைக் கார்பன். ஸோ அந்த டயாஃப்ரம் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 டோன் நாசல் சிஸ்டம் இருக்குது. இந்த நாசல் சிஸ்டம் பற்றி நம்ம டெடிகேட்டாக பார்ப்போம். அண்ட் இது வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி. ஏன்னா நானும் பேர்னிங் ப்ராசஸ்க்குள்ளே இந்த ஐஎம்ஐ போடணும். இப்போதைக்கு ஒரு 2.5 மணி நேரம் தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 100 மணி நேரமாக அதை கதற விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப அது எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வேறு என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10mm டைனமிக் டிரைவர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நேமு, அந்த 10mm டிரைவரு, இம்பிடன்ஸ் 32 Ohm, 1.2 மீட்டர் கேபிள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளக் டைப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் பார்க்கும்போது 3.5mm வாங்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேலன்ஸ்டு 4.4mm வாங்கலாம். இல்லைனா USB-Cயும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ USB-C வந்து அந்த டெடிகேட்டட் டேக் அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் வரும். ஸோ அதுவும் எப்படி இருக்குது அதெல்லாமே இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் பார்க்கலாம். நல்லா இதில் ப்ராடக்ட் வெளில எடுத்தாச்சு. அண்டு அவங்க பாக்ஸ்லேயே கொடுத்துருந்த அந்த 3.5mmக்கான அந்த சில்வர் கோட்டட் கேபிள் அதில் கனெக்டும் பண்ணிட்டாங்க. சரி, இருந்தாலும் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நாஸ்டில்ஸ் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா நாசில் வந்து இந்த கேரிங் கேஸில் வச்சுருக்காங்க. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா நாசிலில் நம்ம வெளில எடுத்து வச்சுருவோம். ஏன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இன் ஆடியோ குவாலிட்டி அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும்ல. சரி, இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் பண்ணுறோம், பேசாமல் நம்ம டைப் சிலேயே கேட்டுருவோமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம மக்கள் பெரும்பாலும் எல்லாருக்கிட்டையுமே N91 இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், 3.5mmலேருந்து டைப் சிக்கு மூவ் ஆகிக்கிறேன். ரைட்டு. ஸோ உங்களுக்கு இதுலேயே வந்து அந்த ஹூக் இருக்கு இல்லையா, இயர் ஹூக், அந்த ஏரியாலேயே ரைட்டு லெஃப்ட்டுன்றது போட்டிருக்கு. அண்ட் உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பட்டுலேயுமே ரைட்டு லெஃப்ட் அப்படிங்கிறது என்கிரேவ் ஆகியிருக்கு. ஸோ உங்களுக்கு ஈஸி தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ரொம்ப ப்ரோ லெவல் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயங்களில் நீங்கள் பார்த்துருக்க நேரிடும். என்னென்னா ரெட்டு ப்ளூ யூஸ் பண்ணுவாங்க. ரெட்டுனா ரைட்டு, ப்ளூனா லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி. சரி, ஓகே, மாட்டியாச்சுங்க. ஸோ இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அது வந்து நார்மல் 3.5mm, சரியா? அதனால் என்ன ஆகும், நம்ம அக்ராஸ் டிவைசஸ், ரெட்ரோ டிவைஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்படின்னா கெஃபைன் அப்படின்னு போட்டு இந்த டிப்பில் வந்து டைப் சி பக்கத்தில் மெட்டல் இருக்குது. அண்டு மைக்ரோஃபோன், அதாவது ஸ்ப்ளிட்டர்கிட்டே மெட்டல் தான். அது 3.5mm அப்படி தான் இருந்தது. ஆனால் மைக்ரோஃபோனு மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் மெட்டலில் பண்ணியிருக்கிறது தான் சிறப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கேபிள்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் காட்டிலும் இது வந்து நல்லாவே ப்ரீமியமாக இருக்கிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிஃபால்ட்டு சில்வர் நாசில் தான் இதில் இருக்குது. அதை தவிர கோல்டு அதெல்லாம் அதில் இருக்குது. நான் இந்த சில்வரில் இப்போ எப்படி இருக்குது அதுவும் நான் எதில் கேட்குறேன், பிக்சலில் தான் கேட்குறேன். பிக்சல் ஃபோனில் தான் கேட்க போகிறேன். ஒரு சாங்கே அப்படி நம்ம டிஃபால்ட்டாக வச்சுப்போமின்னு பார்க்குறேன் இந்த டெஸ்ட்டுக்கு. அப்போ தானே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இதில் லிசன் பண்ணிட்டேன். சவுண்ட் ஸ்டேஜ் ஒய்டாக இருக்கிறதெல்லாம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இத்தனைக்கு இது வந்து ஒரு 10mm சிங்கிள் டிரைவர்
ஐஎம் தான், ஆனால் நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் படிச்சு பாருங்களேன். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த சேம்பரையே 2 பார்ட்டிஷனாக பிரித்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அக்கோஸ்டிக்ஸ் ரிலேட்டடான ஒர்க்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் இருக்கிறது சில்வர் நாசில் இல்லையா, நான் இப்போ சில்வர்லேருந்து கோல்டுக்கு மூவ் ஆகிறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். டிஃபால்ட்டாக இதில் வரது வந்து சில்வருங்க. அந்த சில்வர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு ஆடியோ ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு கோல்டு கலர் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணோன்னா ஒரு மாதிரி நேச்சுரலாக டிரான்ஸ்பரண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஆடியோ இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது ஆடியோ ஃபைல்ஸ்னு கூட வச்சுப்போம். சரி, இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கவங்க அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து டிரான்ஸ்பரண்ட்டு, இது பிளாக் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து வார்ம். அப்போ என்ன பண்ணோன்னா நமக்கு பேஸ் பூஸ்டடாக இருக்கும். ஸோ இப்போது ஆல்ரெடி நான் பேலன்ஸ்டு கேட்டுட்டேன், ஆனால் சரியான டிசைனில் எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்களேன். இத்தனைக்கும் வந்து உள்ள மேக்னெட்டு விசிபிளாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது பக்கத்தில் வந்து மெட்டல் மெஷ் ஒன்று வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே தான் இந்த நாசில் இருக்குது. ஆனால் ரொம்ப சேஃபாக மெயின்டைன் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணதில் வந்து நாசில் வந்து இன்னும் தின்னாக இருந்தது. இப்போ வந்து மக்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சில்வர் வெர்ஷனில். ஓடிடாத, எவ்வளோ குட்டியாக இருக்குது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே என்ன இருக்குது, கோல்டு இருக்குது. நாம் எப்பயுமே கொஞ்சம் லோ ஃப்ரீக்வன்சியை பூஸ்ட் பண்ணி கேட்டு பழக்கம், வித்தியாசம் இருக்கா இல்லையாங்கிறது இப்போ லைவாக பார்ப்போம். ஓகே, இப்போ மட்டும் வித்தியாசம் இருக்கணும், இருந்ததுன்னா பயங்கரம்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து வித்தியாசம் ஃபீல் பண்ணியிருக்கோம். போன தடவை யூஸ் பண்ண கெஃபைன் க்ளீன் அது சொல்கிறேன். ஓகே, ஸோ வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, பட் ரொம்ப டிராஸ்டிக்காக எனக்கு இப்போதைக்கு ஃபீல் பண்ண முடியல. ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன், வால்யூம் ரொம்ப ஹையாக வச்சிட்டோன்னு வைங்களேன், அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா அந்த ரொம்ப மைல்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நோட் பண்ண முடியாது. அண்ட் இதில் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% வால்யூம் வச்சு லிசன் பண்ணிங்கனாலே மோர் தென் எனஃப். 70% பீக் மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே போக போக காது கொய். ஸோ இத்தனைக்கும் பாருங்கள், அதாவது டைப் சில யூஸ் பண்ணுறேன், ஸோ நல்லாவே பவர் கண்டக்ட் பண்ணுது. அண்ட் சிங்கிள் டிரைவர் தான், பெரிய அளவில் பிரச்சனை இல்லை, நல்ல லவுட்னஸ் போகுது. ஸோ அப்போது பெரும்பாலும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த யூசர் வந்து 70% வால்யூம் போனாலே உங்களுக்கு லவுடாக ஃபீல் ஆகும். 50% அப்படிங்கிறது ஓகே இதுதான் கரெக்டாக அப்படி இருக்கும். இல்லை ப்ரோ நான் ரொம்ப மைல்டாக தான் கேட்பேன் அப்படின்னா 20% தான் உங்களுக்கான வால்யூம். அப்போ யோசிச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இஎன்சி ரொம்ப அக்ரெசிவாக இருக்குங்க இஎம்ஸ்லாம். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸும் ஆகக்கூடாது. ஓவர் லவுட்னஸ்க்கு ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் ஆனாலும் இன்றைக்கி ஓகே, சின்ன வயசு இஷ்டத்துக்கு அரைப்படல் அடிக்கலாம், பட் காலம் போக போக ஆட்டோமேட்டிக்காக கேட்காம போயிடும். அதனால் ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணாதீங்க. ரைட்டு, ஸோ இப்போது இது வந்து பேசிக்காக இம்ப்ரெஷன், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் போகிறனால தான் இவ்வளோ ஃப்ளாட்டாக நார்மல் விஷயத்தை மட்டும் பேசியிருக்கேன். பட் நம்ம வந்து டெடிக்கேட்டடான வீடியோவில் இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு என்னமோ இன்னும் பேர்னிங் ஆச்சுன்னா இதோட ஓவரால் ரிசல்ட் மாறும்னு தோணுது. அதுக்கு முன்னாடியே மெனக்கெட்டு உட்காந்துக்கிட்டு குட்டிக்காரனெல்லாம் அடித்து நோ யூஸ். ஸோ அந்த ரிசல்ட் மாறிச்சுன்னா அப்போ எப்படி இருக்கும்னா, இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் அந்த ஃபஸ்ட் வீடியோ எடுத்தேனான்னு தோணும். அதனால் நம்ம அப்படி எடுக்க வேணாம். இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஸ்பெக்டில் பார்க்க போகுது. என்னெல்லாம் சொல்ல தோணுச்சு அப்படின்னு பார்த்தா, கேபிள் சூப்பராக இருக்குது, சில்வர் பிளேட்டட் கேபிள் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இத்தனைக்கும் நீங்கள் இந்த டைப் சி வாங்கலைன்னா கூட உங்களுக்கு இதுதான் வந்து பாக்ஸில் வரும். ஸோ அந்த கேபிள் நிஜமாவே நல்லா இருக்குது. அதை வச்சு தான் நான் N91 கேட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் நம்ம ஆடியன்ஸில் பெரும்பாலும் எல்லாருமே என்ன வச்சிருப்பீங்க, ஒரு ஐஃபோனோ இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் டிவைஸை தான் வச்சிருப்பீங்க. அப்படின்றனால அதில் கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அண்ட் இந்த பட்டோட குவாலிட்டி தரமான குவாலிட்டிங்க, வேறு லெவல் பில்டு குவாலிட்டி சீரியஸாக. இதை யார் யூஸ் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதை ரியலைஸ் பண்ண தோணும். இன்னொன்று வந்து இதை ஸ்க்ரூ வச்சு தான் டைட் பண்ணி இந்த சேம்பர் நம்ம இப்போ ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரூவை அன்ஸ்க்ரூ பண்ணி பார்த்தா இதை ஓப்பன் பண்ண முடியும். நம்ம அந்த மாதிரி ரிஸ்க்கு எடுக்கலாமா அப்படின்னா, இப்போ ஒரு ஃபோனு இதெல்லாம் வந்து டப்பு டப்புன்னு என்னன்னாலும் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஆடியோவில் அப்படி விளையாடணுமா அப்படின்னு தோணுது. எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்களோட அந்த பிளேஸ்மெண்ட்டை நான் சப்போஸ் நகட்டிட்டேன்னா, இல்லாட்டி அதில் ஏதாவது ஒரு சில அர்த்தமுள்ள ஒரு சில விஷயங்களை நான் மாற்றி விட்டேனா அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நம்ம கழட்டி பார்க்குறதா இருந்தால் கழட்டி பார்ப்போம். வருங்காலங்களில் கண்டிப்பாக அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஓவராலாக சொல்லணுன்னா, ஒரு நல்ல ஐஎம் உங்களுக்கு வேணும், அதுவும் 3000லேருந்து 5000 ரூபா உங்கள் பட்ஜெட் அப்படின்னா, அதுவும் சிங்கிள் டிரைவர் எனக்கு போதும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வைடர் சவுண்ட் ஸ்டேஜ் வேணும். அண்ட் இந்த மாதிரியான கஸ்டமைசேஷனும் நான் என்ஜாய் பண்ணணும். அதுவும் முக்கியமாக என்ன ப்ரோ சவுண்ட் ப்ரொஃபைலே மாறுதுங்கிறீங்க, அதாவது பேலன்ஸ்டாக இருக்குது, அப்புறம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குங்கிறீங்க, அப்புறம் வார்மாகவும் இருக்குங்கிறீங்க. அதாவது வார்ம்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிலீவர் குத்து அந்த மாதிரி, அதாவது லோ ஃப்ரீக்வன்சிஸ் நல்லா புஷ் பண்ணோம். அதே சமயம் டிரான்ஸ்பரண்ட்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்னா எந்த விதமான மாடுலேஷனும் இல்லாமல் எப்படி இருந்ததோ ஆடியோ எப்படி ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காரோ அதை உங்களுக்கு ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணோம்.
அண்ட் சில்வர் கலர் போனோம்னா நமக்கு என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பேலன்ஸ்டாக எல்லாத்தையுமே ஓரளவுக்கு புஷ் பண்ணி கொடுக்கும் சரியா, எல்லா ஃப்ரீக்வன்சிஸையுமே. ஸோ அந்த மாதிரி மேனேஜ் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து கெஃபின் க்ளீன் எஸ்வியில் நம்ம இப்போ பார்க்குற இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் இருக்கக்கூடிய டேட்டா. எப்படியா இருந்தாலும் நான் கால் குவாலிட்டி எப்படி இருக்குது இந்த டைப் சி கேபிளில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் ரிவ்யூவில் அட்டாச் பண்ணுறேன் ரைட்டா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட் பற்றி அப்படின்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எனக்கு வந்து இது கெஃபின் கிட்டேருந்தே தான் வந்துச்சு. ஸோ அவங்க வந்து அலி எக்ஸ்பிரஸோட லிங்க் தான் கொடுத்துருக்காங்க. நான் அந்த லிங்க் வேணால் அட்டாச் பண்ணுறேன். அதை தவிர நம்ம ஊரில் இப்போ என்னடான்னு பார்த்தா கான்செப்ட் கார்ட்டு தான் ப்ரீ புக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கான் 3600 ரூபாய்க்கு. இருந்தாலும் நமக்கு எக்ஸாக்டாக தெரியல அப்போ எப்படி இருக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு நோ ஐடியா. ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு கெஃபைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம கெஃபைன் க்ளீன் கவர் பண்ணும்போது அது வந்து ஹெட்ஃபோன் ஜோனில் கூட இருந்தது. இப்போயும் 4500 ரூபா அப்படின்னு கூட போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம நார்மலாக பார்த்தது. பட் இப்போ 3600 ரூபாய்க்கு ப்ரீ புக்குன்னு போட்டு வச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு தெரில, எக்ஸாக்டாக இன்னும் தெரில, அதனால சொல்கிறேன். பட் இவங்க கிட்ட அஃபிஷியலாக கேட்டால் மெயிலில் வந்தது எல்லாமே அலி எக்ஸ்பிரஸ் லிங்க் தான் வந்துச்சு. ஓகே ரைட்டு. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி. பார்க்கலாம், பை. ஒரு குட்டி அப்டேட்டுங்க, கிட்டத்தட்ட வீடியோவே முடிச்சிட்டோம். சரி ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் முடிச்சுட்டு அடுத்து வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது சும்மா எடுத்து டப்புன்னு நம்ம N91 மாட்டினேன். அந்த பிளாக் டிப்போட டிஃப்ரென்ஸ் அவ்வளோ ஃபீல் பண்ண முடியுதுங்க. நான் வால்யூம் ஆனால் 30% தான் வச்சுருக்கேன். நல்ல பேஸ் பூஸ்டடாக இருக்கிறது என்னால் லைவாக இப்போ வந்து ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ண நார்மல் சில்வர் டிப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அப்போ பாருங்களேன், நம்ம பெரும்பாலும் எல்லோரும் ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் யோசித்தாலும் நிஜமாவே டெடிக்கேட்டட் ஆடியோ ரிலேட்டட் ஏதாவது ஒன்று வேணுங்க. ஒரு வாக்மேனோ இல்லாட்டி வந்து ஒரு நல்ல மியூசிக் பிளேயர் மாதிரி ஏதாவது ஒன்று வேணும். அது இருந்ததுன்னா தான் அந்த ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸோட பொட்டன்ஷியலை ஆக்சுவலாக நம்ம என்ஜாய் பண்ண முடியும். சரி, இது ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். ஓகேயா? வணக்கம் சொல்லி ஒரு வழி ஆக்கிடுவார். ஓகேயா? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஓகே.